உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரின் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரின் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித வாழ்வு மண்ணில் உயர. எழுவி வருவிலே வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தாயாந்து அவையின் தாய் பேராலயம் என்று அழைக்கப்படுகின்ற ரோமையில் உள்ள லாந்தரன் பேராலயத்தின் நேர்ந்தளிப்பு நாளை இன்று தாய் திருவை கொண்டாடுகிறது. நமது உடல் இறைவன் வாழ்கின்ற கோயில். இக்கோயிலின் மாண்பினை அறிந்து இறைவன் என்றென்றும் தாங்கும் கோயிலாக நாம் மாற இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. இன்றைய ஐந்தாவது நவநாளை சிறப்பிக்கின்ற மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியைகள் மாணவிகள் அனைவருக்காகவும் இந்த பலியில் ஜெபிப்போம். புனிதமான இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இடம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுறச் செய்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இனியவர்களே, உடலும் உள்ளமும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. உள்ளம் இல்லாமல் உடலும், உடல் இல்லாமல் உள்ளமும் வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பதில்லை. உள்ளத்தில் உறைகின்ற இறைவனுக்கு உடலே கோவிலாக அமைகிறது. இறைவனும் மனிதனும் இணையும் இடம்தான் கோவில். அதனை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16 3 முதல் 9, மேலும் 16 மற்றும் 22 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். என் அன்பார்ந்த என் பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். திருத்தூதர்களும் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த திருத்தியுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நகரத்தின் பொறுப்பாளரான எரஸ்தும் நம் சகோதரரான குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழ்வும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர்.
ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேடி தேடி சோர்ந்தாலும் தேடல் தொடர்ந்திடுமே. தேடி தேடி சோர்ந்தாலும் தேடல் தொடர்ந்திடுமே. என் தேவன் நீயே, வழிவேறு இறைவா, தாலாட்டும் தாய் நீயல்லோ. கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான், தாலாட்டும் தாய் நீயல்லோ. கால்கள் போதும் திசையெல்லாம் பாதை நீ தந்தா. கால்கள் போகும் திசையெல்லாம் பாதை நீ தந்தா. உன்னை சேரும் பொழுதெல்லாம் திருநாளே இறைவா, தாலாட்டும் தாய் நீயல்லோ. கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான், தாலாட்டும் தாய் நீயல்லோ. Alleluia, 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 alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பர். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை யார் ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திப்போம். அது நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சத்தை தரும். நேற்று நேர்மையற்ற ஒரு மனிதனை பற்றி இயேசு சொல்ல கேட்டோம். இந்த நேர்மையற்ற மனிதன் செய்த செயல் தவறு. ஆனாலும் இயேசு அவனை பாராட்டினார். அவன் முன்மதியோடு செயல்பட்டான் என்பதற்காக. இன்றைக்கு அதே வரிசையில் இன்னொரு செய்தியை ஆண்டவர் தருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தரும் செய்தி, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்பது. பணம் சம்பாதிப்பதும் நேர்மையற்றது என்று ஒன்று இருப்பதாக இயேசுவே சொல்லுகிறார். கள்ளத்தனமாக ஏமாற்றி இரண்டாந்தர தொழில் செய்து பலவிதமான குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிப்பது, இதைத்தான் இயேசு நேர்மையற்ற செல்வம் என்று சொல்லுகின்றார். இந்த தவறான வழிகளில், குறுக்கு வழிகளில் நாம் சேர்க்கின்ற செல்வம், அந்த செல்வத்தை வைத்து நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரையும் சொல்லுகின்றார். அவர்கள், இந்த நண்பர்கள் உங்களால் முடியாத கட்டத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நேற்று அந்த நேர்மையற்ற மனிதனை அவன் முன்மதியோடு செயல்பட்டதற்காக பாராட்டினார். இன்று நேர்மையற்ற செல்வத்தை பயன்படுத்தி, செல்வம் நேர்மையற்றது, சரியான வழியில் வந்ததல்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் நண்பர்களை சேர்த்து கொண்டால் அவர்கள் உங்களுடைய கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதின் உட்பொருள் என்ன? அதை நாம் உணர வேண்டும். செல்வம்
தவறான வழியில் சேர்க்கப்பட்டது தவறு. தவறான வழியில் சேர்த்த பின்னரும் இன்னும் ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கின்றார். அதை வைத்து நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். துன்பப்படுபவர்களுக்காக, கஷ்டப்படுபவர்களுக்காக நீங்கள் அந்த பணத்தை செலவிட்டு உங்களுக்கு நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இது அப்போ நண்பர்களுக்கு தப்பாக பணம் சம்பாதிச்சுட்டு நண்பர்களை சேர்த்தால் வாழ்க்கை நன்றாகி விடுமா என்றால் இயேசு அதை சொல்ல வரவில்லை. இக்கட்டான சூழ்நிலையில் கடைசி கட்டத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சலுகை, அவ்வளவுதான். இது நார்மலான வழி அல்ல, இயற்கையான வழி அல்ல. தவறாக சில பணத்தை சேர்த்து அதற்கு பிறகு அதை நண்பர்களை உண்டாக்கி கொண்டால் அது ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. ஆனாலும் இயேசு இதை சொல்லுகின்றார். இந்த தவறான வழியில் செல்வம் சேர்ப்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை சேர்ப்பார்கள்? குவார்ட்டருக்கு சேருகின்ற கூட்டமாகத்தான் இருக்கும். தவறான வழியில் சேர்க்கின்ற செல்வம் தவறான வழியில் தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் எண்ணம் முழுவதும் தவறான எண்ணங்கள் தான். ஆகவே அவர்களிடம் சேருகின்ற நண்பர்களும் தவறானவர்கள்தான் இருப்பார்கள். பலவிதமான வன்முறைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்டவர்கள்தான் நண்பர்களாக சேருவார்கள். ஆகவே இந்த நண்பர்கள் கொஞ்ச நேரத்திற்கு உங்களோடு உறவோடு இருப்பார்கள், அதன்பின் உங்களை விட்டு விடுவார்கள். இது இயற்கையான முறை. ஆகவே ஆண்டவர் இயேசு இதை சொல்லும் பொழுது இது கடைசி கட்ட நிகழ்வு. செல்வத்தை சேர்த்து ஒரு பயனும் இல்லை. இந்த கடைசி கட்டமாக இந்த ஒன்றுக்கும் உதவாத வழியையாவது கையாளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகின்றார். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. எனவேதான் அதன் பிறகு தொடர்ந்து வரும் பகுதியில் இயேசு அதை விவரிக்கின்றார். அந்த சிறு கூட்டத்தின் முன்னிலையில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். குடிகார கூட்டம், வன்முறை கூட்டம், ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குற கூட்டம், பணத்தை வச்சு கள்ளத்தனமாக சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இந்த கூட்டம்தான் சேரும். இவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக தோன்றுவார்கள், ஆனால் நண்பர்களாக செயல்பட மாட்டார்கள். அவர்களோடு செல்லும் பொழுது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனால் வாசகத்தில் ஆண்டவர் கடைசியில் முடிக்கின்றார், கடவுள் பார்வையில் நீங்கள் அருவருப்பு மிக்கவர்களாக இருப்பீர்கள் என்று முடிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், இதை தவிர்த்து விடுங்கள். இத்தகைய வாழ்க்கை முறையை தவிர்த்து விடுங்கள். தவறான முறையில் பணம் சம்பாதித்து தவறான நண்பர்களை சேர்த்து கொஞ்ச நாள் சுகமாக வாழ்வதை தவிர்த்து விடுங்கள் என்பதைத்தான் சொல்லுகின்றார். அதற்கு மாறாக நேர்மையான முறையில் சரியான வழிகளில் நாம் உழைத்து சேமித்து சம்பாதித்து சேமிக்கின்ற செல்வம் நிரந்தரமான நல்ல நண்பர்களை நமக்கு தரும். அத்தகையோரால் நாம் பெருமைப்படுவோம், இறைவனும் பாராட்டுவார் என்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற வழியில் நாம் உழைத்து சம்பாதித்து சேர்ப்போம். நல்ல நண்பர்களை உருவாக்குவோம். அவர்கள் காலாகாலமும் நமக்கு துணையாக இருப்பார்கள். கடவுள் ஆசீர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும். இந்த ஒரு பெரும் கொடையை இறைவன் நமக்கு தர இந்த பலியில் ஜெபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய ஜெபங்களை கனிவோடு கேட்க காத்திருக்கின்றார். விரித்த கரங்களோடு திறந்த இதயத்தோடு பெரும் கொடைகளை நமக்கு வழங்க இறைவன் காத்திருக்கின்றார். ஆகவே அந்த அன்பு இறைவனிடம் நம் தேவைகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திருவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரையும் பொதுநிலையினர் ஆகிய எங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, இவ்வுலகம் உலகின் உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வாங்கு வாழவும் குளிர்விட்டிருக்கும் அமைதிக்கான முயற்சிகள் நிறைவான பலன் தந்து அமைதியும் சமாதானமும் செழிக்கும் பூமியாக இவ்வையகம் விளங்கவும் நாடுகளை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மற்றும் மக்கள் யாவரும் நாளுமே உழைத்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணப்படுத்தும் அன்பு இறைவா, எம் நாட்டு மக்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், வறுமை, வேலையின்மை, பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் போன்றவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள சமூக வலைதளங்கள் மற்றும் மனதினை குழப்புகின்ற பல்வேறு ஊடகங்கள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் தெளிந்த மனநிலையுடன் ஞானத்தின் பாதையில் நடக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நீங்கள் கடவுளின் கோவில் என்கிற பவுலடியாரின் வினாவினை உள்வாங்கியவராய் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக மற்றும் பங்கு வாழ்க்கையையும் தூயதாக அமைந்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு நம் புனிதருடைய பரிந்துரையில் நாம் ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் ஜெபங்களை கனிவோடு ஏற்றருளும். உம்முடைய அருள் உதவியின்றி எங்கள் தேவைகள் நிறைவு செய்யப்படாது. ஆகவே ஆண்டவரே, நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்துள்ள உமக்களின் ஜெபங்களை கனிவோடு ஏற்று விரும்பி தேடுகின்ற நிறைவாழ்வை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. கோதுமை மணிகளை ஆண்டவரே மாசில்லா மாவரனே
அன்பே என் ஆண்டவரே மாசில்லா மாபரணி தன்னையே தந்தவரே என்னையே ஏற்றிடுவாய் மகனே இணையில்லா இறையரசே அன்பே என் மகனே இணையில்லா இறையரசே தன்னையே சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைவருக்காகவும் முது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு இறங்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோயிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோயிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் இத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெறச் செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் ஆலயத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய ஜெபங்கள் அனைத்தையும் கனிவோடு ஏற்றருளும். ஒவ்வொருவரும் விரும்பி தேடுகின்ற நல்ல உடல் நலத்தையும் குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பிள்ளைகளுடைய நல்ல ஒரு எதிர்காலத்தையும் அருள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித தனிஸ்லாஸ் யாகப்பர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் மீண்டும் நினைவிற்கொண்டு வந்து இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தோடு இணைத்து தந்தை இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் மக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் அமைதியும் நிம்மதியும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் நிறைந்த செல்வங்களோடு மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை வெறுமையாக்கிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். என்னை சுவை தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறை தொணிந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நினைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேனை தைக்கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை அன்பெனை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும் நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன்.
நித்திய குருவாகிய இயேசுவே எமது தாசராகிய குருக்கள் எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்கள் எமது இருதயம் ஆகிற தந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாதும் இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய கிறிஸ்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பச்சை மேற்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமாக இருக்க கடவுது. அவர்களோட பிரயாச இரண்டுமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணுக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்கல் விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகணித்த கிரீடமாக இருப்பார்களாக. ஆமென். ஞானத்தின் பாதையில் எங்களை வழிநடத்த எங்களுக்கு நல்ல ஆசிரியர்களையும் நல்லதொரு பெற்றோரையும் தந்தமைக்கு இறைவா உமக்கு நன்றி. இச்சிறுவயதில் நாங்கள் செஞ்ச சிறு சிறு தவறுகளையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட உம் கருணைக்காக நன்றி இறைவா, நன்றி. அறிவிப்புகள். இன்று நண்பகல் 12 மணிக்கு மணல் மாதா திருத்தலத்தில் ஒரு திருப்பலி நடைபெறும். அதேபோல் மாலை 7 மணிக்கும் மணல் மாதா அன்னை திருத்தலத்தில்
திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை நம்முடைய திருவிழாவின் நவநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மறையுறையும் நற்கருணை ஆசீரும் வழங்கப்படும். புனிதரும் தாழ்ச்சியும் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கின்றோம். எனவே மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகின்ற ஜெபமாலை, மறையுறை, நற்கருணை ஆசீர் அனைத்திலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இவ்வருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோயிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு மாதா, சத்திய
உண்டாக கடவுளே. ஆமென். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.